ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு உலகம் சுற்றி. தமிழ்நாடு டு பங்களாதேஷ் பை ரோடு, அதுவும் 12 பிக் லாரியில் இப்போ நம்ம பார்ட் 3ல் இருக்கோம். ஸோ ஒரு வழியாக இப்போ நம்ம தமிழ்லேருந்து ஹாசனில் இன்றைக்கி லோடு ஏற்ற போகிறோம். லோடு ஏற்றிட்டு, அதாவது லோடு ஏற்ற போகிற பாதை எல்லாமே இன்றைக்கி நான் டீட்டெயிலாக காட்ட போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். தேங்க்யூ. ஹாய் ஹலோ மோட்டர் லெவல்ஸ். ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா 3 நாள் ஆல்ட் ஆனதுக்கப்புறம் வண்டி எடுத்து வர சொல்லியிருந்தாங்க. லோடு இன்றைக்கி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ செம்ம ஹாப்பி. அப்படியே ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ப்ரெஸ் பண்ணி டக்குன்னு வண்டி எடுத்து இருக்கிற இடத்த விட்டு காலி பண்ண போண்டா சாமின்னு சொல்லி வண்டி எடுத்து வெளியே வந்துட்டோம். வேலை இடத்துல எல்லாமே வண்டியில் ஏறுவேன்னு சொன்னாங்க. ஸோ எல்லாம் பேக் எல்லாத்தையும் ஒரு தோரம் கட்டிட்டு வண்டி கொஞ்சம் நீட்டாக வச்சிட்டோம். ஸோ ஆஃபீஸ் போனதுக்கப்புறம் போய் வே பிரிட்ஜில் எடை போட்டு வர சொன்னாங்க. ஏன்னா ஃபஸ்ட் எம்டி வண்டி எடை போடுவாங்க. எடை போட்டு அதுக்கப்புறம் லோடு வந்ததுக்கப்புறம் மறுபடியும் போய் வே பிரிட்ஜில் எடை போடணும். ஸோ அதை வச்சு தான் எத்தனை டன்னுங்கிற கணக்கு பண்ணுவாங்க. அந்த முன்னாடி பார்த்தீங்கன்னா ஸ்டீல். ஸோ அந்தளவு இந்த 10 வீல் லாரி நிற்கிற அளவு கரெக்டாக அந்த ஸ்டீல் இருக்கும். ஸோ அதில் போய் கரெக்டாக நம்ம வண்டி நிப்பாட்டி கீழே இறங்கிடணும். ஏன்னா வண்டியோட எம்டி இடம் மட்டும்தான், நம்மளை சேர்த்து வெயிட் போட மாட்டாங்க. இந்த ஸ்டீல் பாருங்கள், கரெக்டாக அந்த 12 வீலுமே இருக்கிற அளவுக்கு கரெக்டாக இருக்கும். அண்ட் ஒன் மோர் திங் பார்த்தீங்கன்னா, சில பேர் ப்ரோ இதெல்லாம் தெரியும்னு சொல்லிட்டீங்க. நான் தெரிஞ்சவங்களுக்காண்டி கிடையாது, இதெல்லாம் தெரியாதவங்களுக்கு தான் சொல்கிறேன். நிறைய பேருக்கு லாரி ஃபீல்டு அந்த அவங்க போய் என்னென்ன பண்ணுறாங்கன்னு மற்றவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அதுக்காண்டி அந்த வீடியோ. ஸோ வேலையாட்கள்லாம் வந்துட்டாங்க. வேலையாட்கள் வந்து முன்னாடி பேக் டோர் தந்துட்டு எல்லாமே வேலை லேடிஸ் அண்ட் ஜென்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா முன்னாடி ஏறிட்டாங்க. அந்த சாக்கு அதாவது இஞ்சி ஏற்றி அந்த சாக்கில் வைக்கிறதுக்காக ஏற்றிட்டு நம்ம முன்னாடி ஏறி நம்ம கைடு கிளம்பிட்டாரு. ஸோ சாப்பிடல, டைம் 11 மணி ஆயிடுச்சு. பக்கத்தில் டீ பட்டி ஒரு டீயும் ஒரு பிஸ்கட்டு சாப்பிட்டோம். இதுதான் பிரேக்ஃபாஸ்ட். கரெக்டாக டைம் பார்த்தா ஒரு 10 இருக்கும். ஸோ எடுத்து கிளம்பலான்னு சொல்லி கிளம்பி போயிட்டோம். ஸோ ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா ரோடு ஓரளவு நீட்டாகவே இருந்தது. பரவாயில்ல, ரோடு நல்லா தான் இருக்குன்னு சந்தோஷப்பட்டு போயிட்டு இருந்தோம். கொஞ்சம் கொஞ்சமாக போக ரோடு குட்டி ஆகிட்டே இருந்துச்சு. என்னடா ரோடு சின்னதாகிட்டே போகணுன்னு சரி அதுலேயும் போகலாம், ஒரு லாரி போகிற அளவு இருக்குன்னு சொல்லி போனோம். ஆனால் ஃபைன்லாம் வச்சாம் பாரு எனக்கு ஆப்புங்கிற மாதிரி. ஒரு சின்ன சந்தில் போய் நின்றுக்கிட்டு இதில்க்குள்ளே கட் ஆகுன்னு சொன்னாங்க. சரி சிமெண்ட் ரோடு தானே தைரியமாக விடான்னு சொல்லி போன வண்டியை ரிவர்ஸ் எடுத்து மறுபடியும் கொஞ்சம் அப்படி இப்படின்னு ஆட்டி எடுத்து வச்சு பாருங்கள். ஆக்சுவலாக அது இந்த 12 லாரி வந்து ஒரு பஸ் லெங்க் இருக்கும். நீங்கள் நார்மலாக போகிற பஸ்ஸு எப்படி இருக்குது அந்த பஸ் லெங்க் இருக்கும். அவ்வளோ பெரிய வண்டியை இந்த ஒரு சின்ன ஒரு சந்து மாதிரி இருக்குது, இதுக்குள்ளே விட சொன்னாங்க. ஆக்சுவலாக அது பிக்கப்புக்கு தான் கரெக்டாக இருக்கும். பிக்கப்பு இல்லாட்டி ஒரு கார் போகிற தான் இருக்கும். அதில் விட சொன்னாங்க. நம்மளும் போட்டு ஆட்டாட்டுன்னு ஆட்டி வச்சு வேறு வழியிலேயே சரி உள்ளே போய் தானே ஆகணும்னா தோட்டத்தில் போய் இஞ்சி ஏற்றிட்டு வரணும் டேரெக்டாக. ஸோ அதனால் 2-3 ஆட்டுன்னு ஆட்டி ஒரு வழியாக எடுத்து வச்சு வண்டியை. ஸோ சைட்லலாம் பார்த்து 2-3 டைம் ரிவர்ஸ் போய் ஃப்ரண்ட் வந்து எடுத்துட்டோம். படம் அவ்வளோதான்டா, அப்படியே ரோட்டு மேலே தோட்டம் இருக்கும் போலன்னு சொல்லி ஜாலியாக போனால் இதுக்கு மேலே தான் ட்விஸ்ட்டே இருக்குது. வேறு லெவலாக ஒரு சம்பவத்தில் பண்ணி விட்டாங்க. ஒன் பை ஒன்னாக பார்ப்பீங்க, ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். செம்ம இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். தென்னந்தோப்பு, இஞ்சி தோப்பு, மஞ்சள், அந்த மாதிரி நிறைய தோப்பாக இருந்தது. அப்புறம் போக பார்த்தீங்கன்னா பாதை இன்னமும் குட்டி குட்டியாக போயிட்டே இருந்தது. சரின்னு வேறு என்ன பண்ணுறது, நம்ம வந்துட்டோமேன்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு டயர் தான் ரோடில் இருந்தது. இன்னொரு டயர் பார்த்தீங்கன்னா பாதி டயரு சைடில் மண் ரோட்டில் தான் இருந்தது. சரின்னு கொஞ்சம் முன்னாடி போயிட்டே இருந்தோம். அப்போ பார்த்தீங்கன்னா ரொம்பவும் மோசமாகிடுச்சு. பாவிகளா, இது காரா இல்லை லாரியானுங்கிற அளவுக்கு கேள்வி ஆயிடுச்சு. இதில் போய் கட்டா சொன்னாங்க. ஒரு வழியில் அட்ஜஸ்ட் பண்ணி கட் பண்ணி உள்ளே போயாச்சு. 2 டைம் ரிவர்ஸ் எடுத்து அடுத்த ஒரு பெண்டில் போய் நிப்பாட்டினாங்க பாருங்கள். ஐயோ வேறு லெவலுங்க. அதெல்லாம் பார்ப்பீங்க வீடியோவில் அடுத்தடுத்து வர, ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இதுவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம், அதாவது ரொம்ப மோசம் சொல்ல முடியாது, ஆனால் 2-3 டைம் முன்னாடி ரிவர்ஸ் போய் ஆட்டி எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. சரின்னு ஒரு வழியாக எடுத்து இதுலேயும் பாஸ் ஆகி போயிட்டோம். அதை கொஞ்சம் பாருங்கள். அதெல்லாம் மறக்காமல் அந்த கேமரா வியூ எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் சொல்லுங்கள். ஏன்னா இதுக்குன்னு தனியாக நம்ம கேமராலாம் வாங்கிட்டு வந்திருக்கோம். ஸோ வியூ எப்படி இருக்குது, அதாவது எல்லாமே கவர் ஆகுதா அப்படிங்கிறத மட்டும் கமெண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் பண்ணுற ஒரு சின்ன கமெண்ட் அடுத்து இன்னொரு வீடியோவில் போடுறது இன்னும் கொஞ்சம் மோட்டிவாக இருக்கும். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு இந்த வீடியோவை இப்போ தான் கொஞ்சமாக வைரல் ஆகிட்டு இருக்குது. ஸோ ரொம்ப தேங்க்ஸ். பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். முடிஞ்ச ஒரு லைக்காக கொடுங்க. ஏன்னா அடுத்தடுத்த லைக்ஸ் பார்த்தா எனக்கு வந்து கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். வேறு லெவலாக வீடியோ எடுத்து போடுவேன். டயருக்குள்ளே போய் கூட வீடியோ எடுத்து போடலாம். தயவு செஞ்சு பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக் பண்ணிட்டு போடுங்க. சரி ஓகேன்னு சொல்லி நம்ம வந்துவிட்டோம். ஆக்சுவலாக அது ஃபஸ்ட்டு கட்டு, இது பார்த்தீங்கன்னா அது செகண்ட் கட்டு. 2 ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்லிங்கன்னா அது ஃபஸ்ட்டு கட்டு, இது செகண்ட் கட்டு. இந்த ஒரு கட்டு தான் பெரிய மண்டவலி ஆயிடுச்சு. பாவம் டிரைவர் காலையிலேருந்து சாப்பாடு இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் மணிக்கு ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 12-12:30 ஆயிடுச்சு. 12:30 போட்டு வண்டி நாட்டி அப்புறம் வேறு வழியே இல்லைன்னு சொல்லி வா மாறிக்கடா டயர் தான்டா பார்க்க. நீ மாறுறா, ஃபுல்லாக மாறுறா, ரொம்ப ஏறிட்டடா. நான் தான் அப்பயே மாற சொன்னேன்ல. போதும்டா போதும். சுற்றுது லைட்டாக முன்னாடி போய் ஒரு ஆட்டாட்டு.
சரியா வா. ஆனால் முன்னாடி இன்னும் கொஞ்சம் வாடா. முன்னாடி வா 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 வரலவா 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 போதே. அப்படி பின்னாடி போய்க்க. மழை ரொம்ப போயிடக்கூடாது. ஒரு கட்டை இருக்கு. கட்டை இருக்கு. நான் சல்னூரப்ப விட்டு நிப்பாட்டிருந்தோம். போலாம் போய்க்க. ரைட்டு மாறிக்க. ஒரு வழியாக பல டைம் ஆட்டி வண்டி எடுத்து வந்துச்சு. அதோட முடிஞ்சான்னு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமும் இருங்க. அங்கே பாருங்க ரோடை பாருங்கள். அந்த லட்சம் அந்த சைட்லலாம் அடிச்சிருச்சு. ஒரு வழியாக போராடி கரெக்டாக அந்த தோட்டத்துக்கு வந்துச்சு. ஆக்சுவலாக லோடு ஏற்றுற பாயிண்ட்டுக்கு அது ஃபுல்லாக நீங்கள் பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா இஞ்சி பார்த்தீங்கன்னா தோட்டத்துலேருந்து எடுத்து ஒரு டிராக்டரில் கொண்டு வந்து இந்த மாதிரி கும்மியலாக குமிச்சு வச்சுட்டு போயிருப்பாங்க. இப்போ இந்த வேலையாட்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கீழே இறங்கி அந்த சாக்கில் இந்த எல்லாத்தையுமே லோட் பண்ணி சாக்கு ஃபுல்லாக அதை ஃபுல் பண்ணி அதை வந்து லோட் பண்ணுவாங்க. லோட் பண்ணி தான் அடுத்து நம்ம லோடு கிளம்பிற வண்டி. இன்றைக்கி இப்போ வந்து கரெக்டாக டைம் ஒரு 1 மணி ஆகுது. இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 6 மணி 7 மணி அதிகபட்சம் ஃபுல்லாக லோட் பண்ணி விட்டுருவாங்க. லோட் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் கொண்டு போய் வேபிஜில் போய் எடை போடணும். அதாவது எம்டி வண்டிக்கும் லோடு ஃபுல்லாக ஏற்றினதுக்கப்புறம் எத்தனை டன் பார்ப்பாங்க. அதை ஏற்றிட்டு அதுக்கு மைனஸ் பண்ணால் எத்தனை டன்னு பேலன்ஸ் எங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அத்தனை டன் நமக்கு பில்லு போட்டு கொடுத்துருவாங்க. நைட் நம்ம கிளம்பிடலாம். இதில் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா அது டைமிங் லோடு. ஓகேங்களா, கரெக்டாக 50 மணி நேரமும் சம்திங் நினைக்கிறேன். இங்கே ஹாசன்லேருந்து கொல்கத்தா போயிடணும். 2.5 நாள் கணக்கு தான். 2.5 நாளில் இங்கே மைசூர் டு கொல்கத்தா போயே ஆகணும். இல்லாட்டி லோடு எல்லாமே மண்டபடி தான் நம்ம தலையில் ஏற்றி விட்டுருவாங்க. செம்ம இன்ட்ரெஸ்டிங் இருக்கும். இடத்துல ஃபுல்லாக விரட்டு தான். லைனில் வந்து வண்டி ஃபுல் அண்ட் ஃபுல் விரட்டு தான் போகும். ஸோ அந்த எல்லாமே ஒன்று அடுத்த பாட்டு நான் போட்டுகிட்டே இருக்கேன். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அங்கே எடுத்துகிட்டு இருந்தாங்க. நம்ம சமைக்கலாமான்னு வந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லோடு எடுத்துகிற பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். நீங்கள் வர்றப்போ எவ்வளோ கஷ்டப்பட்டு உள்ள வந்துருப்பீங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க ரோடு. ஆக்சுவலாக இவ்வளோ பெரிய வண்டியில் அந்த இடத்துல வருமானம் கூட தெரியல. சும்மா கார் கூட போகிறது கஷ்டப்படுவாங்க. அந்த இடத்துல இவ்வளோ பெரிய வண்டி கொண்டு வந்து நிப்பாட்டிருக்கோம். ஒரு வழியாக உள்ளே வந்துச்சு. ரிட்டன் லோடு ஏற்றிட்டு எப்படி போகிறதான் தெரியல. ஏன்னா எம்டியில் வந்துச்சு ரோடோட கஷ்டம். ஸோ அவங்க இஞ்சி ஏற்றுறதுக்கு எப்படினாலும் இன்றைக்கி ஈவினிங் வரைக்கும் ஆயிரும் நினைக்கிறேன். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம அரிசி ஊற வச்சிடலாம். லெமன் ரைஸ் பொடி இருக்குது. ஸோ லெமன் ரைஸ் பொடி வச்சு நம்ம லெமன் ரைஸ் இன்றைக்கி பண்ணிடலாம். வேறு வழியில். சரி ஓகேன்னு பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா 2 கீழே அந்த தோட்டத்தில் நிறைய பச்சை மிளகா இருந்துச்சு. அதில் 4-5 பிடிங்கி லெமன் ரைஸ்க்கு வேணுமேனு சொல்லி நம்ம வச்சு அவங்க பார்த்தீங்கன்னா அந்த லோடில் மேலே ஏறி போகிறாங்களா அதை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. எவ்வளோ பெண்ட் ஆகுது. நான் ஒரு டைம் தெரியாமல் மேலே ஏறிட்டு கீழே இறங்கினேன். ஏறுறது கொடுத்து ஏறிட்டேன். கீழே இறங்குறப்ப காலில் நடுக்கம் கொடுத்துருச்சு. ஏன்னா அது அப்படி ஜம்ப் ஆகுது ஸ்ப்ரிங் மாதிரி. ஸோ அதில் இப்படி தான் போயிட்டு லோடு ஏற்றி இறங்கிட்டு வராங்க தெரியல. அதில் எக்ஸ்பீரியன்ஸாக போயிட்டு வர்றவங்களுக்குலாம் தெரியும். லோடு பார்த்தீங்கன்னா இதுக்கு பேர் அட்டின்னு சொல்லுவாங்க. லைனாக ஏற்றிட்டு இருப்பாங்க. நம்ம அப்பப்போ கவுண்ட் பண்ணிக்கணும் எவ்வளோன்னு சொல்லி. இல்லைனா மண்டை அப்படி தான் பின்னாடி. அப்படி சும்மா உட்காந்து போர் அடிக்கிற பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பையன் வந்தான். பார்த்து கேமரா பார்த்து எனக்குன்னு கேட்டான். சரி அவங்க டைம் பாஸ் பண்ணிவிட்டு இது லாரி ரேசிங்தாவா வந்து நிமிஷம் லே ஏதோ நம்ம மதனுக்கு தெரிஞ்ச 2-3 கன்னடா பேஜில் பேசிட்டு அந்த பையன் கூட ஒரு செல்ஃபி எடுத்துகிட்டு அப்படியே மறுபடியும் வண்டியிலே வந்து உட்காந்துட்டோம். வண்டியோட லுக் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. செம்ம கெத்தாக இருக்குது பார்த்தீங்களா. ரொம்ப நீட்டாக இருக்குது. பார்க்க ஆசையாக இருக்குது. இதெல்லாம் ஒரு லாரி லவ்வர்ஸுக்கும் அந்த டிரைவிங்கில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் புரியும். சரி அப்படி நம்ம அந்த தோட்டத்துக்குள்ள ரவுண்ட் அடிச்சு வரலாம். சரி நமக்கு பார்த்தீங்கன்னா அப்போ இஞ்சி நம்ம சமைக்கிறது சுத்தமாக கிடையாது. அப்படியே போய் தோட்டத்தில் போய் சேர்ந்து 1-2 எடுத்து வரலாம்னு சொல்லி வந்தோம். ஒன்றும் பெருசாக சொல்ல மாட்டாங்க. எல்லாம் சும்மா இருக்கிற இஞ்சி தானே. ஸோ 1-2 எடுத்துக்கலாம். ஒன்றும் யாரும் சொல்ல மாட்டாங்க. ஸோ இதுதாங்க இஞ்சி செடி. இதிலிருந்து தான் மேலே பிடிங்க அந்த இஞ்சி எடுத்து அப்படியே மண்ணோடையே லோடு ஏற்றி விட்றாங்க. அங்கே போய் அதை க்ளீன் பண்ணி யூஸ் பண்ணிக்கிடுவாங்க போல். அவங்க எடுத்து போட்டதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு குமியல் அப்படியே இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா இவ்வளோ இஞ்சி சும்மாவே இருந்துச்சு. சரி வேஸ்ட்டாக மண்ணில் தானே இருக்குது, நம்ம எடுத்து போகலாம்னு சொல்லி நம்ம எடுத்து போய் நம்ம வண்டியில் போட்டுட்டோம். ஸோ போட்டுட்டு பாய்ச்சி தாங்க முடியல. ஆல்மோஸ்ட் மணி பார்த்திங்கன்னா 1:30 சம்திங் ஆயிடுச்சு. எல்லாரும் கிரில் அடித்து போய் உட்காந்துருக்காங்க. காரணம்னா இன்னும் சாப்பிடல. இந்த சாப்பாடு ஆகிட்டு இருக்கு. பச்சை மரம் எடுத்து அப்படி எண்ணெயில் டேரெக்டாக பொரிச்சு லைட்டாக கீரி அது மேலே மாவு பிடிச்சி மாவு போட்டு லெமன் ரைஸுக்கு சைடிஷ் பண்ணி வச்சு செம்ம டேஸ்ட்டுங்க. ஒரு வழியாக குழம்பு ரெடி ஆகிடுச்சு. 2ஐயும் கொண்டு போய் மிக்ஸ் பண்ணி ஒரு கிண்டுன்னு கிண்டிட்டார். கடைசியில் பார்த்தீங்கன்னா பொங்கச்சோறு மாதிரி ரெடி ஆகிடுச்சு. இருந்தாலும் டேஸ்ட் நல்லாவே இருந்தது. பொங்கச்சோறு ஆயிடுச்சுங்களா? ஆமாம், சரி புளிச்சோறு நல்லா தான் அண்ணா எப்படி இருக்க? யாரில் இங்கே ஒரு பச்சை மிளகா
ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டைம் ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா 6 மணி ஆயிடுச்சு. பார்த்திங்கன்னா லோடு எவ்வளோ ஏற்றிருக்காங்கன்னு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் இருக்குது. எங்கள் நேரம் பண்ணாம தெரியல, வெயிட் மிஷின் ஏதோ ப்ராப்ளம் ஆயிடுன்னு சொல்லி வெயிட் மிஷின் எடுக்க போயிருக்காங்க. ஸோ லேபர்ஸ் எல்லாம் உட்காந்துருக்காங்க. நீ இதுக்கு மேலே பட்டு இந்த பார்த்திங்கன்னா இவ்வளோ பெரிய தார்பாய் கயிறு பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு. இவ்வளோ கயிறு எல்லாத்தையும் எடுத்து இது ஃபுல்லாக கவர் பண்ணி கயிறு போட்டு இழுத்து போய் டீசலை போட்டுட்டு கிளம்பணும். எப்படியும் 10-11 மணிக்கு தான் இங்கேருந்து கிளம்புவோன்னு நினைக்கிறேன். நாளைக்கு காலையில் எப்படியும் ஆந்திரா போயிடும்னு நினைக்கிறேன். ஆனால் ஆக்சுவலாக அந்த மூட்டையில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மூட்டை மட்டும் கட்டாகி இஞ்சி வெளியே வந்துருச்சு. அதை வந்து நம்ம வீடியோ எடுத்து வச்சுட்டோம். ஏன்னா நாளைக்கு அங்கே இறக்குற இடத்துல ஏதாச்சும் பிரச்சனை நம்ம தலையில் ஏற்றி விட்டுருவாங்க. ஒரு வழியாக பார்த்து லோடு ஃபுல்லாக ஏற்றியாச்சு. டார்ச் லைட்டு பார்த்துக்கினா நைட்டில் ஒன்றுமே தெரியல. இதுக்கு மேலே அந்த தார் பாய் போட்டு கயிறு கட்டி இழுக்கணும். அதில் எவ்வளோ ஒரு கஷ்டமான வேலைன்னு சொல்லி இங்கே பார்ப்பீங்க உண்மைன்னா. ஏன்னா அவ்வளோ பெரிய வண்டிக்கு முழுக்க தார் பாய் போட்டு அந்த தார் பாய் கிட்டத்தட்ட எவ்வளோ ஒரு 200 கிலோ சம்திங் இருக்கும். அந்த தார் பாய் மட்டுமே அதை ஃபுல்லாக விரித்து விட்டு அதை ஃபுல்லாக அந்த லாரி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி அதுக்கு மேலே கயிறு அவ்வளோ பெரிய கயிறை போட்டு இழுன்னு இழுக்கணும். அதை பார்த்தா அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இப்போ நாளைக்கு இல்லை நாளைக்கு கழிச்சு இன்னும் 2 நாள் என் கை எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள். அந்த கயிறு இழுத்து ஃபுல்லாக கையெல்லாம் புண்ணாயிரும். ஸோ ஒரு சைடு நான் இழுத்துக்கிட்டேன், இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா மதன் இழுத்துக்கிட்டு இருந்தான். ஸோ மாற்றி இழுக்கணும் கயிறு. ரொம்பவே கொஞ்சம் ஹார்டாக இருந்தது. வண்டிக்கு வரணுனாலே இந்த ஒரு தான் பயம். தார் பாய் போடணும், கயிறு போடுறது மட்டும்தான் பயம். மற்றபடி ரோட்டில் போகிறப்ப ரொம்ப ஜாலியாக இருக்கும், ஊராக சுற்றலாம். ஆனால் இந்த ஒன்று தான் மண்டை வலி. பாருங்கள் எவ்வளோ ஹார்டாக இழுக்கணும்னு. அப்படி இப்படின்னு ஒரு வழியாக இழுத்து வண்டி ஸ்டார்ட் பண்ணிச்சு பாருங்கள். அப்புறம் மறுபடியும் நம்ம எந்த பாதையில் வந்தோமோ அதே பாதையில் பகலில் கூட ஒரு வழியாக வந்துட்டோம். நைட்டில் அந்த இடத்துல போகணும். எப்படின்னு நினச்சி பாருங்கள். ஸோ ஒரு வழியாக லோடு எல்லாமே ஏற்றிட்டு அந்த சின்ன பாதை ஒத்தடி பாதையில் வந்துட்டுருக்கு. பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டில் ஒரு வண்டி வேறு வந்துருச்சு. ஆக்சுவலாக அந்த இஞ்சி ஏற்றினவங்களை இறக்கி விடுறதுக்காக. ஸோ அப்படி இப்படின்னு கொண்டு வந்து வெளியே வண்டி அவுட் எடுத்துட்டோம். காலையில் 11-12 மணிக்கு ஒரு சாப்பாடு சாப்பிட்டது, அதுவும் அந்த லெமன் ரைஸ். அதுக்கு இப்போ வரைக்கும் ஒன்று கூட கிடையாது. ஸோ பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு தாபா இருந்துச்சு. அதை பார்த்துக்கும் போது கொஞ்சமாக நிம்மதியாக இருந்துச்சு. ஸோ போய் ஆளுக்கு ஒரு நான் அப்படின்னு ஏதோ கொடுத்தாங்க. வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு சாப்பிட்டுட்டு நைட்டு வந்து பார்த்திங்கன்னா இவர் கூட வந்தவர் ட்ரைவ் பண்ணுறாரு. ஸோ நம்ம தூங்கிடுவோம். நம்ம மார்னிங் வந்து நம்ம ட்ரைவ் பண்ணிக்கிறோம், அவங்க தூங்கிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஷிஃப்ட் பை ஷிஃப்ட் மாற்றி தான் இப்போது போயிட்டு இருக்கோம். இப்போ தான் ஹாசன்லேருந்து நைட்டு கிளம்புறோம். 11 மணிக்கு கிளம்புறோம். கரெக்டாக 58 மணி நேரத்துக்குள்ளே பங்களாதேஷ் உள்ளே வண்டி என்ட்ரி ஆகிடணும். அதுதான் நம்ம கொடுத்த டைமிங். இல்லைனா பெனால்ட்டி போட்டுருவாங்க. ஸோ இன்னும் 1 by 1 நாளைக்கு காலையில் எப்படியும் ஆந்திரா போயிடுவோம், ரீச் ஆயிடுவோம். ஸோ 1 by 1 பார்ட் பை பார்ட்டாக வந்துட்டு இருக்குது. வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்சால் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.